வணக்கம் நேயர்களே. பந்தய களம் விளையாட்டு உலகத்துடைய வெற்றி தோல்வி சர்ச்சை இது எல்லாவற்றையும் இந்த வாரத்துடைய விளையாட்டு உலகில் நடந்த பல்வேறு போட்டிகளுடைய முடிவுகளும் பந்தய களத்தில் காத்திருக்கு. வாங்க பந்தய களத்தில் விளையாடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பந்தய களத்துடைய முதல் செய்தி. ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவில் நடந்ததுங்க. இதில் சச்சினுக்கு இது 199வது டெஸ்ட் போட்டிங்கிறதால எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஆனால் 10 ரன்லேயே சச்சின் அவுட் ஆனது ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. இப்போ நடுவர் கொடுத்த அவுட் முடிவே தவறானது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. சச்சின்ஜி, ஸ்கோர் நீங்கள் அடித்தாலும் தலைப்பு செய்தி தான், அவுட் ஆனாலும் தலைப்பு செய்தி தான். பேட்டிங் செய்ய மைதானத்துக்கு நடந்து வந்தபோது ரசிகர்கள் மிகவும் உற்சாகத்துடன் கரவுள் எழுப்பினர். ஸ்டேடியத்தில் இருந்த ரசிகர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவரை கைத்தட்டி வரவேற்றனர். 199வது டெஸ்டில் விளையாடும் அவர் தான் சந்தித்த 3வது ஓவரில் 2 பவுண்டரி அடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். டெண்டுல்கர் 10 ரன்னில் இருந்தபோது LBW முறையில் ஆட்டம் இழந்தார். ஆனால் அவரது அவுட் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெலிவிஷன் ரீப்ளேயில் பார்த்தபோது மிகவும் மேலாக செல்வது தெரிந்தது. அதாவது ஸ்டெம்புக்கு மேலே செல்லக்கூடிய பந்துக்கு அவுட் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நடுவர் லாங் இந்த தவறான முடிவை எடுத்து அவுட் கொடுத்தார். நடுவரின் இந்த மோசமான முடிவால் டெண்டுல்கர் ஏமாற்றம் அடைந்தார். அதோடு ரசிகர்களும் அதிருப்தி அடைந்தனர். அடுத்ததான் நம்ம பார்க்க போறதும் கூட ஒரு கிரிக்கெட் பற்றிய செய்தி தான். பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அபுதாபியில் நடந்தது. அபுதாபியில் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றதோட சாம்பியன் பட்டத்தையும் கைப்பற்றி பாகிஸ்தானுக்கு நெத்தி அடி கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய 3வது ஒருநாள் போட்டி அபுதாபியில் பகல் இரவு ஆட்டமாக நடந்தது. முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 259 ரன் எடுத்தது. டுமினி 64 ரன்னும் டுஃபெலிசிஸ் 55 ரன்னும் எடுத்தனர். பாகிஸ்தான் தரப்பில் முகமது இர்ஃபான் 3 விக்கெட்டும் அஃப்ரேடி வஹாப் ரியாஸ் தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தனர். பின்னர் விளையாடிய பாகிஸ்தான் அணி 44.3 ஓவரில் 191 ரன்னில் சுருண்டது. இதனால் தென்னாப்பிரிக்கா அணி 68 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றது. வஹாப் ரியாஸ் அதிகபட்சமாக 33 ரன்களை எடுத்திருந்தார். தென்னாப்பிரிக்கா தரப்பில் இம்ரான் தாஹிர் 4 விக்கெட்டும் மார்க்கல் மெக்லரன் தலா 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். இந்த வெற்றி மூலம் தென்னாப்பிரிக்கா 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 1 ரன்னிலும் 2வது போட்டியில் பாகிஸ்தான் 66 ரன்னிலும் வெற்றி பெற்றுள்ளன. இரு அணிகள் மோதும் 4வது ஒருநாள் போட்டி அபுதாபியில் நடக்க இருக்கிறது. 2 டெஸ்ட் கொண்ட தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் முடிந்துள்ளது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டென்னிஸ்ங்க. இது சாதாரண டென்னிஸ் இல்லைங்க, ATP உலக டூர் டென்னிஸ். இதில் AB அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக ஆட்டம் நடந்தது. A பிரிவு ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து வீரரை தோற்கடிச்சு நம்பர் 1 இடத்தை மீண்டும் தக்க வச்சிருக்காரு ஸ்பெயினின் ரஃபேல் நடால். ஏன்பா நடால், நீங்களே ஜெயிச்சுட்டு இருந்தா எப்படி? மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கப்பா. ATP உலக டூர் இறுதி சுற்று டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி லண்டனில் நடந்து வருகிறது. இதில் பங்கேற்று முன்னணி 8 வீரர்களும் AB என்று இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு லீக்கில் மோதி வருகிறார்கள். A பிரிவில் நடந்த ஒரு ஆட்டத்தில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் 7-6, 7-6 என்ற நேர் செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் வாவ்ரிங்காவை தோற்கடித்தார். 2 மணி 13 நிமிடங்கள் இந்த ஆட்டம் நீடித்தது. தொடர்ந்து 2 வெற்றிகளை ருசித்த நடால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மேலும் இந்த வெற்றியின் மூலம் ஆண்டின் இறுதியில் நம்பர் 1 இடத்தையும் உறுதி செய்திருக்கிறார் 27 வயதான ரஃபேல் நடால். இதற்கு முன்பு 2008-2010 ஆண்டின் முடிவிலும் நம்பர் 1 ஆட்டக்காரராக இருந்துள்ளார். முன்னதாக B பிரிவில் நடந்த ஒரு ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் செர்பியாவின் ஜோகோவிச் 6-4, 6-7, 6-2 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரரை வென்றார். இரட்டையர் பிரிவில் தங்களது தொடக்க ஆட்டத்தில் வெற்றி கண்ட இந்தியாவின் லியண்டர் பயஸ் செக் குடியரசின் ராடக் ஸ்டெபனக் ஜோடி 2வது லீக்கில் 4-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் டேவிட் மாரரோ பெர்னாண்டோ பெட்டஸ்கோ இணையிடம் விழுந்தது. என்னடா பண்ணானு பாக்குறீங்களா? ரஃபேல் நடால் மாதிரியே நம்மளும் டென்னிஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அடிக்க போகிறது கொசு பேட்டில் இருக்கக்கூடிய டென்னிஸ் தான் அடிக்க முடியும். அடுத்ததாக பார்க்க போகிறது கூட ATP டென்னிஸில் A பிரிவுடைய முடிவை பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது B பிரிவினுடைய முடிவு. இரட்டையர் சுற்றில் இந்தியாவுடைய லியாண்டர் பயஸ் செக் குடியரசுடைய ரடாக் ஜோடி முதல் சுற்றில் ஜெயிச்சு தங்களுடைய வெற்றி கணக்கை தொடங்கி இருக்காங்க.
ஒற்றையர் தரவரிசையில் டாப் 8 இடங்கள் வகிக்கும் வீரர்களும் இரட்டையரில் முன்னிலை 8 ஜோடிகளும் பங்கேற்றுள்ள ஏடிபி உலக டூர் இறுதிச் சுற்று டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி லண்டனில் நடந்து வருகிறது. இதில் ஒற்றையர் பிரிவில் ஏ பிரிவில் நடந்த ஒரு ஆட்டத்தில் நம்பர் 1 வீரர் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் 6-3, 6-2 என்ற நேர் செட்டில் சக நாட்டவர் டேவிட் ஃபெரரை பந்தாடினார். இதன் மூலம் கடந்த வாரம் பாரிஸ் மாஸ்டர்ஸ் போட்டியில் அரையிறுதியில் ஃபெரரிடம் அடைந்த தோல்விக்கு நடால் பழி தீர்த்துக் கொண்டார். இன்னும் ஒரு வெற்றி பெற்றால் ஆண்டின் இறுதிக்கான நம்பர் 1 இடத்தை நடால் உறுதி செய்து விடுவார். இரட்டையர் சுற்றில் பி பிரிவில் இந்தியாவின் லியண்டர் பயஸ், செக் குடியரசின் ராடக் ஸ்டெபனக் ஜோடி தங்களது முதல் ஆட்டத்தில் 6-3, 5-7, 10-8 என்ற செட் கணக்கில் அலெக்சாண்டர் ஃபயோ ப்ரூனே சோரஸ் இணையை வீழ்த்தியது. இந்த ஆட்டம் 1 மணி 43 நிமிடங்கள் நீடித்தது. சச்சின் 10 ரன்ல அவுட் ஆனாலும் அவருடைய சாதனைகள் தொடர்ந்துட்டு தாங்க இருக்கு. கொல்கத்தா டெஸ்ட் போட்டியில ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு சச்சின். இதன் மூலமா தன்னுடைய சர்வதேச போட்டியில 200வது விக்கெட்டை பதிவு செஞ்சு அதுலயும் சாதனை படைச்சிருக்காரு சச்சின் ஜி. கிரிக்கெட்டின் சகாப்தமான டெண்டுல்கர் கடந்த ஆண்டு ஒருநாள் போட்டியில் ஓய்வு பெற்றார். டெஸ்ட் போட்டியில் மட்டுமே விளையாடி வருகிறார். இதற்கிடையே தனது 200வது டெஸ்ட் போட்டியோடு ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக தற்போது நடைபெறும் டெஸ்ட் தொடர் அவரது பிரிவு பற்றார டெஸ்ட் தொடர் ஆகும். கொல்கத்தா டெஸ்ட் அவருக்கு 199வது போட்டியாகும். 7ஆம் தேதி நடந்த ஆட்டத்தில் டெண்டுல்கர் பந்து வீச கேப்டன் டோனி வாய்ப்பு கொடுத்தார். அவர் 2 ஓவர் வீசி 5 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினார். ஷில்லிங் போர்டு விக்கெட்டை LBW முறையில் அவுட் செய்தார். டெஸ்ட் போட்டியில் அவர் கைப்பற்றிய 46வது விக்கெட் அதுவாகும். இதன் மூலம் சர்வதேச போட்டியில் டெண்டுல்கர் 200 விக்கெட்டை கைப்பற்றி முத்திரை பதித்துள்ளார். ஒருநாள் போட்டியில் 463 ஆட்டத்தில் 154 விக்கெட் கைப்பற்றி இருந்தார். இந்த இரண்டையும் சேர்த்து அவர் 200வது விக்கெட்டை தொட்டுள்ளார். ஜப்பான்ல நடந்துட்டு இருக்க ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில இந்திய ஆடவர் அணி முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. 3வது லீக் ஆட்டத்துல ஓமன் அணியை சுக்கு நூறாக்கிடுச்சு இந்திய ஹாக்கி அணி. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடர் ஜப்பானில் நடைபெற்று வருகிறது. இதில் இளம் வீரர்களை கொண்ட இந்திய ஆடவர் அணி 4வது லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொண்டது. அடுத்த மாதம் ஜப்பானில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில் 3 இளம் வீரர்கள் களமிறக்கப்பட்டனர். அனுபவம் இல்லாத வீரர்களாக இருப்பினும் பாகிஸ்தானை எப்படியும் வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் ஆக்ரோஷமாக விளையாடினர். ஒரு கட்டத்தில் 2-1 என்று முன்னிலை பெற்ற இந்தியா 2வது பாதி ஆட்டத்தில் பின்னடைவை சந்தித்தது. இறுதியில் 4-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. இந்திய அணியில் குர்ஜிந்தர் சிங் 24வது நிமிடம், அமித் ரோஹித்சாத் 30வது நிமிடம், மன்பிரீத் சிங் 40வது நிமிடம் மற்றும் மாலக் சிங் 49வது நிமிடம் கோல்கள் அடித்தனர். ஏற்கனவே நடைபெற்ற லீக் ஆட்டங்களில் சீனா மற்றும் ஜப்பானிடம் இந்தியா தோல்வியை தழுவியது. ஓமன் அணியை மட்டும் வென்றுள்ளது. நாளை நடைபெறவுள்ள கடைசி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி மலேசிய அணியுடன் விளையாடுகிறது. இதுவரைக்கும் ஆண்கள் விளையாடி கொண்டிருந்த கபடியை பார்த்தோம். அடுத்ததா ஜப்பான்ல நடக்கிற 3வது ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டியில இந்திய பெண்கள் அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. கடினமான இறுதிப் போட்டியில இந்திய அணி ஜெயிப்பாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய பெண்கள் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. 3வது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டி ஜப்பானில் நடந்து வருகிறது. இதில் லீக் ஆட்டத்தில் இந்திய அணி மலேசியாவை எதிர்கொண்டது. பின்பாதியில் சிறப்பாக செயல்பட்ட இந்திய அணி 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை விரட்டியது. இதனால் இந்திய அணி வெற்றி பெற்றது. மலேசிய அணி வீராங்கனை நாடியா 15வது நிமிடத்தில் முதல் கோல் அடித்தார். இந்திய அணி வீராங்கனை பூனம் ராணி 24வது நிமிடத்தில் பதில் கோல் திருப்பினார். முதல் பாதியில் இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலை வகித்தன. என்னடா எல்லாமே இன்டர்நேஷனல் கேமா இருக்கேன்னு பாத்தீங்களா? இதோ உங்களுக்காக ஒரு உள்ளூர் செய்தி கூட காத்துட்டுங்க. தேனி மாவட்டம் கம்பத்துல இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது. இதுல 100க்கும் மேற்பட்ட ரேஸ் வண்டிகள் கலந்துகிடுச்சு. அந்த கலகலப்பான அந்த போட்டியை பாருங்க. தேனி மாவட்டம் கம்பத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் தேனி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட ரேஸ் இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் புள்ளிமான், தட்டான் சிட்டு, தென் சிட்டு, கரிச்சான், பூஞ்சிட்டு, நடுமாடு, பெரிய மாடு என பல வகையான மாடுகள் கலந்து கொண்டன. பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 13,000, 2ஆம் பரிசாக ரூபாய் 10,000, 3ஆம் பரிசாக ரூபாய் 8,000 பரிசு தொகை நிர்ணயிக்கப்பட்டது. இப்போட்டியில் கூடலூரை சேர்ந்த மாட்டு வண்டி முதல் இடம் பிடித்து பரிசு தொகையை தட்டி சென்றது. இந்த போட்டியை காண அப்பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருந்தனர்.
அடுத்ததும் ஒரு உள்ளூர் விளையாட்டு செய்திங்க தாங்க. திண்டுக்கல்ல மாநில அளவிலான மகளிருக்கான ஜூனியர் பிரிவு கால்பந்து போட்டிகள் நடந்தது. இதுல 4 மாவட்ட அணிகள் கலந்துக்கிடுச்சு. இந்த போட்டியில நல்லா விளையாடுறவங்களை தேர்வு பண்ணி ஒடிசாவில் நடக்கக்கூடிய இந்தியாவினுடைய கால்பந்து போட்டிக்கு தமிழகம் சார்பா அனுப்ப போறாங்க. திண்டுக்கல் மாவட்ட கால்பந்தாட்ட கழகம் மற்றும் என்பிஆர் கல்வி குழுமம் நடத்தும் 8வது ஜூனியர் பிரிவு மாநில மகளிருக்கான கால்பந்து போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ள கால்பந்து மைதானத்தில் துவங்கியது. போட்டிகளை திண்டுக்கல் மாவட்ட நீதிபதி பாலசுந்தரகுமார் தொடங்கி வைத்தார். இந்த போட்டிகளில் திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவள்ளூர், சென்னை, புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களை சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகிறது. நாக் அவுட் முறையில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் முதல் வரும் 2 அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சுழற்கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. இந்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடும் 40 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு அதிலிருந்து 18 பேர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு ஒடிசாவில் நடைபெறும் அகில இந்திய கால்பந்து போட்டியில் தமிழக அணி சார்பாக விளையாட அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். விளையாட்டு உலகத்துடைய வெவ்வேறு செய்திகளை பார்த்தோம். மீண்டும் பந்தயக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.